அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். இப்போ உங்கள் வீட்டில் 2.5 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. நீங்கள் அந்த குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களா? அப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் தனியார் பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை இலவசமாக படிக்க வைக்க முடியும். எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்கேஜிலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் எந்த ஃபீஸுமே பே பண்ணாமல் இலவசமாக படிக்க வைக்க முடியும். அந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவாங்க, ஆர்டிஇ ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தமிழில் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ஆர்டிஇ ஸ்கீம் மூலமாக ஸ்கூல்ஸில் போய்ட்டு எப்படி ஃப்ரீயாக படிக்கலாம், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, இது மாதிரி A to Z தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை நீங்கள் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, நம்ம பெரும்பாலும் எல்லாருமே 2 சாய்ஸஸாக வச்சுருப்போம். ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துவோம், இல்லைனா ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துவோம். ஸோ இப்போ இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆர்டின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. ஸோ திட்டங்கிறத தாண்டி அது ஒரு லா, சட்டம், இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம். அந்த சட்டத்து மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை கம்பல்சரி 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, தனியார் பள்ளிகளில் ஒரு 25% சீட்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஃபீஸ் பே பண்ணி பசங்களை படிக்க வைக்கிறாங்க. எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜியிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ராசஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஇ ஸ்கீம் மூலமாக குழந்தைகளை சேர்க்கறதுக்கான இந்த அப்ளிகேஷனுங்கிறது என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 22, 2024, அதாவது 22/4/2024 அன்றைக்கி இந்த அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகுது. மற்றும் இது இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 20/5/2024 அன்றைக்கி இந்த அப்ளிகேஷனுங்கிறது க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த டேட்டில் போய் அப்ளை பண்ணிடுங்க. இது சம்மந்தமாக எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, rte.tnschools.gov.in வெப்சைட்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே சார், இப்போ இந்த ஸ்கீமில் சேர்க்கறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கண்டிஷன், எத்தனை சீட்ஸ் இருக்கும், என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பள்ளி எடுத்துக்கிறோம். அந்த பள்ளியில் அவங்க எல்கேஜி இதில் என்னென்ன கிளாஸஸில் சேர்க்கலாம் இந்த ஆர்டி ஸ்கீம் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் எல்கேஜியில் சேர்க்கலாம். 2வது விஷயம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கலாம். என்ன சார் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா எல்கேஜி முதற்கொண்டு வச்சுருப்பாங்க, சில பள்ளிகளில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வச்சுருப்பாங்க. இது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இந்த ஸ்கீம்ங்கிறது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லேயோ ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லேயோ அப்ளிகபிள் ஆகாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த லாங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்போ என் பையன் ஆல்ரெடி வேறு ஒரு ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இந்த ஸ்கீமில் சேர்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்கூல்ஸுங்கிறது எல்கேஜிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏதாவது தமிழ்நாட்டிலே வச்சு ஒரு 4 இல்லைன்னா 5 ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் ஆர்டிஇ ஸ்கீமை ஃபாலோ பண்ணுறாங்க. மற்றபடி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்தே தான் அந்த அட்மிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிஇ ஸ்கீம் மூலமாக எல்கேஜியில் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா கடந்த சில வருஷங்களாக இந்த இன்ஃபர்மேஷனை கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு வரோம். அப்போ நிறைய பெற்றோர்கள் கேட்குறது என்னென்னா, சார் என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், என் பையனையோ இல்லை பாப்பாவையோ கொண்டு போய் நான் சேர்க்க முடியுமா ஆர்டிஇ ஸ்கீம்லன்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் கிளாஸ் நுழைவு வகுப்புகள்னு சொல்லுவாங்க. கம்பல்சரி எல்கேஜியில் மட்டும்தான் இந்த ஸ்கீம் அப்ளிகபிள். நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஸ்கூலில் எல்கேஜியில் ஜாயின் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த ஆர்டிஇ ஸ்கீம்னு எடுத்துக்கிடுவாங்க. அதுபோக சில பெற்றோர்கள் கடந்த வருஷம்லாம் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, சார் நான் ஒரு ஸ்கூலில் சேர்த்திட்டேன், எல்கேஜியில் சேர்த்திட்டேன், ஒரு பாப்பா ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இப்போ எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கல, நான் வேறு ஸ்கூல் ஆர்டிஇ ஸ்கீம் இருக்கக்கூடிய வேறு ஸ்கூலுக்கு மாற்றுறேன். அப்போ அந்த ஆர்டிஇ ஸ்கீம் அப்படியே நம்மளுக்கு கண்டினியூ ஆகுமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அப்படி ஆகாது. நீங்கள் எந்த பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேர்க்குறீங்களோ அந்த பள்ளியில் எல்கேஜிலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக அதே பள்ளியில் படித்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஇ ஸ்கீம்ங்கிறது எலிஜிபிளாக இருக்கும். இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஆர்டிஇ ஸ்கீம் ஒரு ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூல் மாற்றிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். முதல் விஷயம். 2வது விஷயம், எத்தனை சீட்டுஸாக ஒரு ஸ்கூலில் இருக்குது, எப்படி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பள்ளியை எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்கூலில் 100 எல்கேஜியில் அவங்க அப்ரூவ்டு இன்டேக்
100 சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் 25% சீட்ஸ், அதாவது 25 சீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டி ஸ்கீமுக்கு கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை இப்படி தான் வந்து நிறைய வருஷங்களாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த 2 வருடமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 சீட்டுக்கு அப்ரூவல் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே படிக்கிற குழந்தைங்களோட எண்ணிக்கை 50 தான் இருக்குது, இல்லை 30 தான் இருக்குன்னா அப்போ வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து 30 மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, 100 சீட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போ 30க்கு 25% போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் 8 சீட்டு மட்டும் தான் ஒரு ஸ்கூலுக்கு எலிஜிபிள். இந்த 30க்கும் கம்மியான ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெசென்ட்டாக ஒரு ஸ்கூலில் ஒரு 10 பேர் தான் வந்து எல்கேஜி இந்த வருஷம் படிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வருஷம் 100 பேர் கூட படிச்சிருக்கலாம், பட் இந்த வருஷம் 10 பேர் தான் படிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த 10ல் வந்து 25%ங்கிறது 2.5 தான். அப்போ 2.5ங்கிறப்ப 2 பேர்த்த தான் வந்து அடுத்த வருஷம் ஃப்ரீயாக சேர்க்க முடியும். திருப்பியும் அந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து அதுக்கப்புறமேல அதுக்கு அடுத்த வருஷத்தில் தான் வந்து 25 சீட்ஸாக பண்ண முடியும். ஸோ ஒரு பள்ளியில், அந்த பள்ளியில் கடந்த வருஷம் எல்கேஜியில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்களோ அந்த ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் வந்து அதுலேருந்து தான் 25% சீட்ஸுங்கிறது இவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்ன சார் மெயினாக வந்து என்ன ரூல்ஸ் இருக்குது இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அந்த ஸ்கூலோட லிமிட்டில் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். 1 கிலோமீட்டரை தாண்டி இருந்துச்சுனாலுமே உங்களோட அப்ளிகேஷனுங்கிறது ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் மேப்பிங் மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடும் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கக்கூடிய பள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தையுமே செக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது ஸ்கீம், அதாவது இதில் வந்து 2 கேட்டகரியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்க்குறாங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நலிவடைந்த பிரிவினர்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் பற்றி பார்ப்போம். வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் அப்படின்னு டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓசி கம்யூனிட்டியை தவிர்த்து வேறு எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினரில் வந்துடுவீங்க. ஸோ பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ மற்றும் எஸ்டி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினரில் வந்துடுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 8 சீட் இருக்குது, 8 சீட்டுக்குமே நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாம் அப்ளை பண்ணிட்டீங்கனாலுமே அதில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஃபன்ஸ், அதாவது அப்பா அம்மா இல்லாத அனாதை குழந்தைங்களுக்கு தான் வந்து முதல் உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் 3ஆம் பாலினத்தவருக்கு தருவாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நகராட்சியில் வந்து தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களா அவங்களோட குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறாங்க. அதுமாதிரி குழந்தைகள் வந்து ஏதாவது ஊனமுற்று குழந்தைகள், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு சில்ட்ரன் இவங்களுக்கெல்லாம் சீட்டு முடிஞ்சது போக தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர்றதா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கேட்டகரி ஒன்று இருக்குது. ரெண்டாவது கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா நலிவடைந்த பிரிவினர்னு சொல்லுவாங்க. ஸோ நலிவடைந்த பிரிவினர்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம், ஆண்டு வருமானங்கிறது 2 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 2 லட்சத்துக்கு மேலே இருக்கவங்க வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த இது சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் எங்கே போய் பார்க்கணும்னா rt.tnschools.gov.inங்கிற வெப்சைட்டில் பார்க்கணும். அதுபோக கம்பல்சரி ஒரு சட்டம் இருக்குது. அந்த ஒவ்வொரு பள்ளிகள்லையுமே அந்த ஆர்டிஇ சம்மந்தப்பட்ட பேனர்ஸை வந்து அவங்க வந்து கம்பல்சரி ஸ்கூலில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே சார், இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம், முக்கியமான விஷயம் பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறது கம்பல்சரி வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கம்பல்சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இது வரைக்கும் வாங்கலைனாலுமே இப்போ அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அதுமாதிரி ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேஷன் கார்டுமே சில டைம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோக நீங்கள் வந்து நலிவடைந்த பிரிவினர் கீழே வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லைனாலுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஇ ஸ்கீமில் ரிஜெக்ட் பண்ணி விட தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எல்கேஜியில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கவர்மெண்ட் வந்து இந்த ஃபீஸை கொடுத்தே ஆகணுங்கிற காரணத்துக்காக முடிஞ்ச அளவுக்கு இந்த அப்ளிகேஷனில் வந்து ரிஜெக்ஷன் போடுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இப்போ நான் சொன்ன எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினலும் 2 ஜெராக்ஸுமே சப்மிட் பண்ணுற ஸ்கூலில் கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? இது எங்கெல்லாம் போய் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர்ஸில் அப்ளை பண்ணலாம், இல்லை அந்த ஸ்கூல்ஸில் அப்ளை பண்ணலாம். இந்த வட்டார வள மையம்னு சொல்லுவாங்க, பிஇஓ ஆஃபீஸ், டிஇஓ ஆஃபீஸ், இங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ நான் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணிட்டேன்,
அப்ளை பண்ணிட்டாலே எனக்கு இந்த சீட்டுங்கிறது கிடச்சிருமா, கன்ஃபார்மாக நான் வந்து அந்த பள்ளியில் என் குழந்தைய ஆர்டி ஸ்கீமில் சேர்க்க முடியுமான்னு நிறைய பெற்றோர்கள் கேட்குறாங்க. நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒரு பள்ளியில் வந்து 10 சீட்டு தான் வந்து ஆர்டிக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10க்கு 10 பேர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, மேற் சொன்ன எல்லா கண்டிஷன்ஸும் ஓகே ஆயிடுச்சுன்னா அந்த 10 பேர்த்துக்கும் அப்படியே வந்து சீட்டு கொடுத்துருவாங்க. அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதுக்கு பதிலாக 10 சீட்டு தான் இருக்குது, ஆனால் கூடுதலாக ஒருத்தர் அப்ளை பண்ணியிருந்தாலும் 11 பேர் அப்ளை பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து ஒரு குலுக்கல் முறைன்னு ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த குலுக்கல்ங்கிறது என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/5/2024 ஏதாவது ஒரு அரசு அலுவலர் வருவாங்க, ஒரு பிஓ வருவாங்க, இல்லைன்னா டிஓ ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலிருந்து தலைமை ஆசிரியர்கள் வருவாங்க. இது மாதிரி நிறையா உள்ளுக்கு அவங்களோட நிறையா போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஒருத்தங்க முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 11 பேர்த்தோட பேரையுமே லாட் போட்டு அதுலேருந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ சில ஸ்கூல்ஸ், ஃபேமஸான ஸ்கூல்ஸ்லாம் ஒரு 25 சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 பேர் 200 பேர்லாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ 200 பேரையும் வர வச்சு எல்லாருக்கும் முன்னாடி வந்து எல்லாருக்கும் முன்னாடி தான் அந்த லாட் போட்டு எடுப்பாங்க. அதேமாதிரி அவங்க சொன்ன டைமுக்கு நீங்கள் போயிடணும். லாட் போடுறப்ப அவங்க கூப்பிட்றப்ப நீங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கம்பல்சரி வித்தின் 1 கிலோமீட்டர் இருக்கணும். அதேமாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், கொஞ்சம் ஸ்கேவெஞ்சர் சில்ட்ரன், ஆர்ஃபன்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாத்துக்குமே சீட்டுங்க. சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு இந்த பள்ளியில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஆர்டி ஸ்கீமில் அப்படிங்கிற தகவல்களை அந்த கல்லூரி அந்த ஸ்கூலோட நோட்டீஸ் போர்டில் கம்பல்சரி 29/5/2024 அன்னைக்கு ஒட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு குழந்தைங்க என்ன ஏஜ்லேருந்து என்ன ஏஜ் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் அடுத்தடுத்த தகவல்கள் வீடியோஸ் வந்து போட போகிறோம். ஸோ அதில் கொடுக்க போகிறேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போர்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண உங்களோட எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோட டிஸ்பிளேவுமே வந்து என்னைக்கு வைக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 27/5/2024 அன்றைக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டி ஸ்கீம் பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை, நிறைய பேர் ஆர்டி ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள், எப்படி ஸ்கூலில் போய் ஃப்ரீயாக படிக்கிறது, எப்படி காலேஜில் போய் ஃப்ரீயாக படிக்கிறது, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.